ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட்ஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அதிரசம் செய்கிறதுக்கு ஒரு ஃபியூ டிப்ஸ் இருக்குது. ப்ளஸ் அதில் ரேஷியோஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா அதிரசத்தை ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம எல்லா ஸ்வீட்ஸும் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற வெல்லம் வந்துட்டு நல்ல பாகு வெல்லமாக இருக்கணும். நீங்கள் ஒரு வாட்டி ஒரு கடையில் வாங்குறீங்க, அந்த வெல்லம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்குன்னா ரெகுலராக அதே ஷாப்பில் வாங்கிக்கோங்க. செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ வைஸ் பார்த்தீங்கன்னா 1 kg அரிசி இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் 3/4 kg வந்து வெல்லம் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்துட்டு வெல்லத்தை கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டுடுறேன். தண்ணி ஒரு கொதி வந்தாலே போதும், நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து அரிசி நம்ம ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். அந்த அரிசியை வந்து நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அந்த டைமுக்குள்ளே இந்த வெல்லத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சிட்டோம்னா பாகு வந்து நம்ம டக்குன்னு காய்ச்சிடலாம். அதுக்காக இதை கொஞ்சம் ஊற வச்சிடுறேன். ஒருவேளை நீங்கள் வாங்குகிற வெல்லத்தில் மண் இருந்ததுன்னா அது கரைஞ்ச பிறகு வடிகட்டிக்கோங்க. நான் வந்து நிறைய வாட்டி இந்த வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மண் எதுவுமே இல்லை, அதனால் நான் வந்து இதை வடிகட்டலை. இதை 1 கிலோ அரிசிக்கு நீங்கள் 3/4 கிலோ வெல்லம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு சாதாரண அளவு உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். இதுவே உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும், ப்ளஸ் வந்து வாயில் வச்சா மைசூர் பாக்கெலாம் எப்படி கரையுது அந்த மாதிரி கரையிற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் 1க்கு 1 வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் இதில் வந்து நான் ஏலக்காவும் சுக்கும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கிரைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட டீ மசாலா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாச்சும் சுக்கு ஏலக்காய் எல்லாம் வரும், வெறுமனே பிடிச்சி வச்ச மசாலா இருந்ததுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நான் 3/4 கிலோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1க்கு 1 ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வாயில் வச்சா கரையிற மாதிரி வரும். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லம், அதுதான் நான் 1க்கு 1ன்னு சொன்னேன். அரிசி வந்து 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதை வந்துட்டு வடிகட்டிட்டு அந்த ஈரம் வந்து லைட்டாக அதில் இருக்கும் பொழுதே அரைச்சிட்டு அதை சலிச்சிடணும். ஏன்னா சலிக்கலைன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும், பிரிஞ்சு போகும் அதர்சம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம சலிச்சிடணும். அரிசி வந்து ரேஷன் அரிசி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி முறுக்கு அதர்சம் எல்லாத்துக்குமே வந்து மாவு பச்சரிசி அந்த மாதிரி வந்து நீங்கள் முறுக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டு பச்சரிசி வாங்கினீங்கன்னா ஒரு 28 ரூபா 30 ரூபா ரேஞ்சில் கொடுப்பாங்க, அதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு அரிசி அரைச்சிட்டு சலிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் பாகு எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நம்ம பிடிச்சி வச்ச ஏலக்காவையும் ஆட் பண்ணிடுறேன். இதில் நான் சுக்கும் ஆட் பண்ணேன். சுக்கு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, வெல்லம் ஆட் பண்ணோன்னா நம்ம எப்போவுமே சுக்கு ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு அது உடம்புக்கு எந்த ஒரு நிறைய வெல்லம் ஒரே டைமில் கன்சியூம் பண்ணும்போது நமக்கு எதுவும் கெடுதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதில் சுக்கு ஆட் பண்ணுவோம். அரிசி மாவு அரைக்கிறது இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக அரிசி மாவு நீங்கள் எப்படி அரைக்கிறதுன்றது தெரியணுன்னா நான் வந்துட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதிரசத்துக்கு ப்ளஸ் முறுக்குக்கு ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா அரிசி ஊற வைக்கிறதுலேருந்து அரைக்கிற வரையிலும் எல்லாமே நான் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து அதிரசம் பர்பஸ்க்காக தான் நான் அந்த வீடியோவே அப்லோட் பண்ணேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெல்லம் கொதிச்சு வருது. நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே உப்பு ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னா அந்த இனிப்பு வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லா தூக்கலாக தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டேஜிலலாம் தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா கரைஞ்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், டார்க்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா, அதாச்சும் தண்ணியில் ஊற்றினா நமக்கு ஆறின பிறகு அந்த பாகு எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம தண்ணியில் ஊற்றி அதை கூல் டவுன் பண்ணுறோம். அதை தண்ணியில் ஊற்றி கூல் டவுன் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது அது கரையாமல் ஒரே இடத்துல நிற்கணும். முன்னாடி ஸ்டேஜில் ஊற்றினீங்கன்னா கரைஞ்சிடும், கரையில் அது ஒரே இடத்துல நிற்கிது, சேர்த்தா ஒன்றா சேருது. நம்ம கையிலலாம் எடுக்கணுன்னா நிறைய ஊற்றினா தான் எடுக்க முடியும். ஸோ நம்ம கம்மியாக ஊற்றிட்டு செக் பண்ணும்போது நமக்கு ஒன்றா சேர்க்க வந்தாலே போதும். ஸோ அது தண்ணியில் கரையக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டண்ட். நான் இப்போ வந்து இதை மாவில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வேணும்னா கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு கடைசியாக வேணும்னாவும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நம்ம கம்மியாக ஆட் பண்ணிட்டாலும் ஒரு வேளை தண்ணியாக போயிடுதுங்கிறதுக்காக வெல்லத்தை கம்மியாக ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வெல்லம் வந்துட்டு நீங்கள் ஒரு 5 அலக்கு அரிசிக்கு நீங்கள் வந்து 3.25 அலக்கு வெல்லம் போட வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து 5 அலக்கு அரிசிக்கு 5 அலக்கு வெல்லம் போட்டிங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நான் இதில் வந்து
கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணோன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதிரசத்துக்கு. வெளியில் கிறிஸ்பாக இருக்கணும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கணும் அதிரசம். ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த நெய் ஆட் பண்ணும்போது சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம நாளைக்கு வந்து இன்றைக்கி ஊற வச்சுட்டு நாளைக்கு தான் நம்ம அதிரசம் பண்ணுவோம், இந்த ரெடி பண்ணி வச்சுட்டு. ஸோ அப்போ நம்ம எடுத்து ரோல் பண்ணும்போது நல்லா கையில் ஒட்டாமல் வரும். அதுக்காகவும் இந்த நெய் வந்து யூஸ் ஆகும். மேலே வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். கிலோ கணக்கில் சொல்லணுன்னா 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம். ஆழாக்கு கணக்கில் சொல்லணுன்னா 5 ஆழாக்கு அரிசிக்கு 3.25 ஆழாக்கு வெல்லம். நம்ம வந்துட்டு வெல்லத்தை நல்லா பிடிச்சிட்டு அளவு எடுக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு 1/4 அளவு வந்து ஓப்பனாக வச்சோன்னா வெல்லம் அந்த ஆவி வந்து அதில் படாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே நான் அப்புறமா வந்து ஃபுல்லாக அந்த சூடு போன பிறகு நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரன்னியாக தான் இருக்குது. நம்ம வந்து வெல்லம் இந்த மாதிரி கொஞ்சம் ரன்னியாக இருந்தால் கூட ஒரு 2 ஸ்பூன் மைதாவோ இல்லைனா கோதுமையோ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அது கட்டியாயிடும். வேறஸ் வந்து வெல்லத்தை கம்மியாக ஊற்றிட்டோம், ஓகே ஒரு 750 கிராம் போட்டோன்னா ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு 600 இல்லைனா 650 ஊற்றுறான்னு ஊற்றுனீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு கட்டியாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடுவீங்க, ஆனால் டேஸ்ட் இருக்காது. ஸோ கொஞ்சம் மாவு வந்து ரன்னியாக இருந்தாலே பரவாயில்ல. நம்ம இதுவே கட்டியாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் வெல்லம் வந்து காசி ஊற்ற வேண்டியிருக்கும். பாருங்கள், இப்படி கையில் வச்சா லைட்டாக இலக்கி ஓடுது. அது இந்த மாதிரி லைட்டாக இலக்கி ஓடுற மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கணும். இதுவே வந்து ரொம்ப டைட்டாக இருந்ததுனாலோ இல்லை ரொம்ப வந்து லூஸாக இருந்ததுனாலோ என்ன ஆகும்னா நமக்கு வந்து அது எடுத்து போட முடியாது. ஸோ நம்ம இப்போ வந்து நான் பாதாம் இலை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பாதாம் இலையோ இல்லைனா வாழை இலையிலையோ நம்ம பண்ணும்பொழுது நம்ம வந்து அதை தட்டுறதுக்கு எடுத்துகிட்டு எண்ணெயில் போடுறதுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரே டைமில் 4-5 இலையில் கூட நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சப்பாத்திலாம் ப்ரெஸ் பண்ணுறது, இதை சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வரவே இல்லை. ஸோ அதை நான் வந்து அதிரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிளேட்டில் வச்சும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த அதிரசத்தை நான் ஃபஸ்ட்டு உருட்டி தான் வச்சுருந்தேன், இப்போ தான் தட்டுறேன். தட்டிட்டு ஆயில் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். மாவு வந்து நம்ம சூடாக நேற்று வெள்ளைப்பாகு ஊற்றும் போதே அது பாதி வெந்திருக்கும். அது மீதி இப்போ வேகும். இப்போ ஆயிலில் ஒன்று எலும்பி மேலே வந்த பிறகு அது பக்கத்தில் இருக்கிறத ஒட்டுற தன்மை அது போயிட்டுருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொன்று போடலாம். ஒரு சிலர் ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா 1 by 1 சுடுவாங்க. நமக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு 3 நாள் ஒரே டைமில் போட்டாலும் நல்லா தான் வரும். அது ஒன்று எலும்பி வந்த பிறகு இன்னொன்று வந்து போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் அது வெளியவும் குக்காகவும் உள்ளவும் குக்காகவும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வந்த உடனே எடுத்துடலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் கலர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து இது வெல்லத்தில் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதை குக் பண்ணி ஆயிலேருந்து எடுத்த பிறகும் அது வெந்துக்கிட்டே தான் இருக்கும். வெல்லம் வந்து அந்த ஹீட்டை வந்து ரொம்பவே ரீட்டைன் பண்ணோம் யூஸ்வலாக. ஸோ அதுக்கப்புறமாவும் அதோட கலர் சேஞ்ச் ஆகும். லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும், ஜாஸ்தியாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆயில் இருந்ததுன்னா அந்த பிளேட்டில் வந்து கலெக்ட் ஆகிடும். நம்ம வந்து நெக்ஸ்ட் அதிரசம் போடுறதுக்கு அந்த ஆயிலை வந்து லைட்டாக தொட்டுக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அதிரசம். நெக்ஸ்ட் டே போக போக இன்னும் கலர் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் சாஃப்ட் ஆகும். உங்களுக்கு ஒரே டைமில் மொத்தமாக சுட முடியலன்னா பாதி மாவை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை நெக்ஸ்ட் டேவோ இல்லைனா ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான மெல்ட் இன் மவுத் அதிரசம் ரெடி.